கண்களை முடிந்த ஆராதனைக்காய் நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீரப்பா, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் இங்கே இடத்துல உயர்த்துகிறோம். நீர் இந்த முழு ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாகப்பா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நிறைய உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். இஸ்ரவேலின் துதிகள் வாசம் பண்ணுகிறவர் அவர். உற்சாகமாய் கரங்கள் தட்டி பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், இந்த காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை நீர் மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே நான் முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். நீ பயப்படாதே நான் முன் செல்கிறேன் நீர் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது நீர் ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது நீர் ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், என்னை துதிக்க செய்தீர். எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். என்னை பாட செய்தீர், என்னை துதிக்க செய்தீர். எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. நீர் வாக்குகள் பல தந்து நடத்தி வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம்.
மிகவும் நல்லவர் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீ நல்லவர் அப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு நீர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு எந்த உதவியும் தேவையில்லை. நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. So great Lord. நீ நல்லவர் அப்பா. நீ நல்லவர். இந்த ஒரு புதிய பாடலை நாம் பாடுவோம், கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். ஆமென். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுத்தார், கல்லை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். காற்றை அனுப்பி காடை கொடுப்பார், கல்லை பிளந்து தண்ணீர் தருவார். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி காடை கொடுப்பார், கல்லை பிளந்து தண்ணீர் கொடுப்பார். ஆமென். காற்றை அனுப்பி அவர் காடை கொடுப்பார், கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவார். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூர ஓடி போகும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே
அதிசயங்களை செய்கிற கர்த்தர் அவர். அவர் நல்லவர், அவர் மாறாதவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீ நல்லவர் அப்பா. உமக்கு முன்பாக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நீர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீ நல்லவர் அப்பா. நீ நல்லவர் ராஜா. நாம் கூறுவோம் நீ நல்லவர் என்று அந்த பாடலை பாடுவோம். நீ நல்லவர் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீ மிகவும் நல்லவர் அப்பா. நாம் கூறுவோம் நீ நல்லவர், நீ செய்த அற்புதங்கள் மகிழ்ச்சியாக்கியதே. மாற்றப்பட்டோம் எம்மோடு நம்பிக்கையும் உம்மில் வைக்கிறோம். நாம் கூறுவோம் நீ நல்லவர், நீ செய்த அற்புதங்கள் மகிழ்ச்சியாக்கியதே. அமராச்சா மாற்றப்பட்டோம் எம்மோடு நம்பிக்கையும் உம்மில் வைக்கிறோம். அவரை பார்த்து சொல்லுவோமா? தந்தையே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், எங்கள் நித்திய நேசத்தை உம்மிடம் கூறுகிறோம். அவரை பார்த்து சொல்லுவோம். தந்தையே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், எங்கள் நித்திய நேசத்தை உம்மிடம் கூறுகிறோம். நாம் கூறுவோம் நீ நல்லவர், நீ செய்த அற்புதங்கள் மகிழ்ச்சியாக்கியதே. மாற்றப்பட்டோம் எம்முழு நம்பிக்கையும் உம்மில் வைக்கிறோம். தந்தையே தந்தையே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். உம்மை மாத்திரம் நேசிக்கிறோம் அப்பா. நித்திய நேசத்தை உம்மிடம் கூறுகிறோம். தந்தையே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், எங்கள் நித்திய நேசத்தை உம்மிடம் கூறுகிறோம். அற்புதங்கள் செய்பவர், நீர் அற்புதங்கள் செய்வர் அப்பா. உம்மை போல யாருண்டு? உம்மை போல யாரும் இல்லை ராஜா. உம்மை போல யாருண்டு? பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாருண்டு? உம்மை போல யாருண்டு? தந்தையே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். உம்மை நேசிக்கிறோம் அப்பா. எங்கள் நித்திய நேசத்தை உம்மிடம் கூறுகிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. தந்தையே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், எங்கள் நித்திய நேசத்தை உம்மிடம் கூறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த அந்த நேசத்திற்கு பதிலாக உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
நீர் ஆராதனைக்கு பாத்திரரா இருக்கிறீர். எல்லா நாமத்திலும் உம்முடைய நாமம் மேலான நாமம். நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தர் ராஜா. Lord, you are holy. நீர் பரிசுத்தரப்பா, நீர் பெரியவர் ராஜா. எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவரே, நீர் பெரியவர் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் அப்பா. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர் அப்பா. எல்லாவற்றிலும் நீரே பெரியவர். எல்லாவற்றிலும் நீ மேலானவர். ஆமென். எல்லோரிலும் பெரியவர். ஹல்லேலூயா. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். நீ சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் மேலானவர். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். எல்லோரிலும் பெரியவர். நீர் ஒருவரே பெரியவர் அப்பா. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். நீ சர்வ வல்லவரே. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே, நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே, நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே, நீர் மாத்திரமே. என் இயேசுவே, நீரே, நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே, நீர் மாத்திரமே. என் இயேசுவே, நீரே, நீர் மாத்திரமே. ஓ, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். நீர் எல்லோரிலும் பெரியவர். ஆமென். சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். நீ சர்வ வல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். அவர் சர்வ வல்லவர். அவர் சாவாமை உள்ளவர். Amen. அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர். Jesus. அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். Yes, Jesus. பொரியல பாஷிய உடைய கரத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய பிரசன்னம் இங்கிருந்தபடினால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர் ராஜா. நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. நீரே எல்லாவற்றுக்கும் பாத்திரராக இருக்கிறீர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இப்பொழுது எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வார்த்தை எங்களுக்கு நேராக வருவதாக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பேசுகிற தாசன் இரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்வீராக. உம்முடைய வார்த்தை மாத்திரம் புறப்பட்டு வருவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தருடைய தசம்பாகத்தினுடைய காணிக்கையும் செலுத்தி விட்டு நம்ம அமரலாம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் வில்ஃபர்ட் அங்கிள் வந்து நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி வரவேற்கலாம். சாந்தி ஆண்டி வில் டிரான்ஸ்லேட். தமிழ் தமிழில் அங்கிள் வந்து தமிழ்லே பேசுகிறாங்களா? கிரேட், காட் பிளஸ். யா, நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் ஹம் பண்ணுது தம்பி. அப்படியா? ஓகே, சரி. ஸோ நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஃபுல்லாக தமிழில் பேசலான்னு சொல்லி ஒரு முடிவோடு வந்திருக்கேன். என் மனைவியும் அதுக்கு உற்சாகப்படுத்தி எனக்கு ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் நம்ம கூட பேசணும். நம்ம அவருடைய வார்த்தையோடு இந்த ஆராதனையை விட்டு நம்ம கலந்து செல்லணும். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு பேசி எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே ஒரு புதிய ஒரு கருத்து, ஒரு புதிய ஒரு தெளிவு, ஒரு புதிய ஒரு அதிகாரம் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் வரும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோட கூட பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். சரி, நான் ஆங்கில பைபிள் நான் வச்சுருக்கேன். பட் தமிழ் பைபிளை நான் இங்கே என்னுடைய மொபைலில் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ லெட்ஸ் ஹோப் அண்ட் ப்ரே தட் எவ்ரிதிங் கோஸ் வெல். ரைட். ஸோ ஒரு 2-3 பாகத்தை நான் எடுத்து முழுவதுமாக வாசிக்க போகிறதில்ல. ஆனால் இந்த 3-4 பாகத்தின் மூலமாக ஒரு முக்கிய ஒரு கருத்தை மட்டும் இந்த நேரத்தில் காலையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலான்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட ஆண்டவர் என்னோடு கூட இதுவரைக்கும் பகிர்ந்து கொண்ட வார்த்தையை நான் இந்த நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் குறிப்பாக முதல்ல நம்ம ஆரம்பிக்கும்போது மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை அந்த வசனத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. மொத்தத்தையும் வாசிக்க வேண்டாம், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு மத்தேயு 8 5 ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கப்பர்நகூம்னு சொல்லி ஒரு ஊருக்கு வர்றாரு. இந்த கப்பர்நகூம்ன்ற ஒரு ஊருக்கு வர்ற சமயத்தில் அவரை வந்து சந்திக்கிறது வந்து ஒரு இராணுவத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரி வருகிறார். அந்த காலத்தில் இராணுவம் வந்து அவங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து, ஒரு தனி பதிவு, ஒரு பதவி அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் எல்லாரும் கொடுத்தாங்க. இராணுவத்திலிருந்து வந்தாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா இராணுவத்திலிருந்து வர்றவங்க வெட்டி சாய்க்கிறதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. ஆனால் அப்படிப்பட்டவர், அதுவும் பாருங்க, அந்த காலத்தில் 100 பேரை தலைமையாக கொண்டவர் ஒருத்தர். அங்கே என்ன போட்டிருக்குங்க? 100க்கு அதிபதி. 100 பேர், 100 இராணுவ வீரருக்கு அவர் கடியில் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றாரு. வந்து அவர் வந்து ஒரு உதவியை கேட்குறாரு. சாதாரணமாக அவர் யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி வந்து யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க மாட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஒரு உதவியை கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு? அவர் என்ன உதவி கேட்குறாருன்னா, எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரன் என்ன இருக்கு? திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படு அவன்
8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். பார்த்தீங்களா, ஒரு அதிகாரத்தை காமிக்கிறார். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கு. ஒருத்தனை போன்னு சொன்னா அவன் போவான், இன்னொருத்தனை வான்னு சொன்னா வருவான், செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் என்கிட்ட இருக்கு. அதனால நீங்க உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கிருந்தே நீங்க சொல்லுங்க, அது என் வீட்டில் நடந்துரும் அப்படின்றான். இப்போ நல்லா கவனிங்க, உலக பிரகாரமா அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சு. கரெக்டா இருந்துச்சு இல்லையா? 100 பேருக்கு மட்டும் கிடையாது. யாராவது ஏதாவது வாலாட்டினாங்கன்னா வெட்டி சாய்க்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஸோ அவனுக்கு உண்டான அதிகாரத்தில் இந்த பிரச்சனை அவனால தீர்க்க முடியல. ஆனா என்ன பார்க்கறான் அவன்? இந்த இயேசு எனக்கு இல்லாத அதிகாரத்தை இவர்கிட்ட இருக்கு. ஸோ இந்த எனக்கு இல்லாத அதிகாரத்தை இவர்கிட்ட இருக்கிறதுனால அதை தேடி அவன் என்ன செய்யறான்? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்கிறான். இயேசு கிறிஸ்துவும் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி விசுவாசத்தை நான் இதுவரைக்கும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி சூப்பரா ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? ரைட். ஸோ நோ, நல்லா கவனிங்க. அவன் என்ன கண்டுபிடிச்சான்? இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கு, அது என்கிட்ட இல்லை. அந்த அதிகாரத்தின் பேர்ல அவர் சொன்னார்னா அது நடக்கும். சரிங்களா? அதை நீங்க உங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு பேரை வச்சிருக்கீங்க, கரெக்ட் தானே? ஒரு ஜான் வச்சிருக்கீங்க, ஒரு பீட்டர்னு வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குன்னு என்ன பேர் வச்சிருக்காரு? இந்த நூற்றுக்கு அதிபதி வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர், எஜமான், எல்லா அதிகாரம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பேர் வச்சுக்கிறான். இப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவர் நமக்குன்னு சொல்லி சில பேரை வச்சிருக்காரு. சரிங்களா? அந்த பேர் உங்க பேரை உடனே யோசிக்காதீங்க. தட் இஸ், நான் என் பேர் பீட்ரு, என் பேர் ஜானு, என் பேர் கிருஷ்ணன் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. அந்த மாதிரி பேர் சொல்ல நான் மொத்தத்தில் ஆண்டவர் வந்து பேர் வச்சிருக்காரு. இப்போ கிட்ட வந்துட்டீங்க, ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க. யோவான் 1, நான் சில பேரை மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். யோவான் 1:12 எடுப்போமே. யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய பிள்ளை. ஸோ உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை யாருன்னு பார்க்கிறாரு? பிள்ளைகளாக. பிள்ளைகளாக. இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை, அந்த பேர் வரும்போது எனக்கு ஒரு அதிகாரம் வந்துடுது, அந்த அதிகாரத்தின் மூலமாக ஒரு பொறுப்பும் வந்துடுது. கரெக்டா? ரெண்டும் வருது இல்லையா? ஏதோ ஒன்று இருக்க முடியாது. அதிகாரமும் வருது, பொறுப்பும் வருது. ஸோ நான் ஆண்டவராகிய பிள்ளை அப்படின்னு சொல்லி எனக்கு முத்திரை குத்திட்டார் அப்படின்னா எனக்கு ஒரு அதிகாரம் வருது,
ஒரு பொறுப்பும் வருது. இது ரெண்டும் இல்லாம எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி பேர் வராது. புரியுதுங்களா? இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பேரை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பேருக்கு பின்னால ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த பேருக்கு பின்னால ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க யாருங்க? நான் இயேசு சாமி பிள்ளைங்க. நீங்க யாருங்க? நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அது உண்மையா நம்பணும்னா அதோட சேர்த்து ஒரு அதிகாரம் இருக்கு, ஒரு என்ன பொறுப்பும் இருக்கு. இப்போ நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் போறேன். நான் அந்த சூழ்நிலை உள்ளுக்குள்ள போகும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளை, நான் சும்மா என் பேரை சொல்லிட்டு நான் போனா வேற காரியம். ஆனா என் மனசுல என் உள்ளத்துல நான் இதுல இறங்குறேன். நான் யாரா இறங்குறேன்? தேவனுடைய பிள்ளையாக நான் இறங்குறேன் அப்படின்னு நான் சொல்லி இறங்கும் பொழுது எனக்கு உடனே எனக்கு என்ன வரணும் மனசுல? அவர் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. எனக்குள்ள இருக்கிறவர் வெளியே இருக்கிறவனோட பெரியவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், ரட்சிக்கும். நான் இங்கே இறங்குறதுனால இந்த தேவனுடைய பிள்ளையனுடைய அதிகாரத்தின் பேர்ல இந்த சூழ்நிலையை என்னால் ரட்சிக்க முடியும். யாருடைய நாமத்தில்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஸோ என்ன ஆயிருதுனாங்க, என்னுடைய நடத்தையிலையும் என்னுடைய பேச்சிலையும் என்னுடைய மூளையில் வேலை செய்கிறதுமே இந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த பெயரில் வந்துடுது. புரியுதுங்களா? அதாவது நான் ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இது முந்தின சர்வீஸில் அதை யூஸ் பண்ணேன், ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. 7H பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா பக்கத்தில் நில்கிரிஸ் இருக்குது. நில்கிரிஸ் எல்லாரும் போயிருக்கீங்களா? கடை, ஒரு பெரிய கடை இருக்குது. தப்பி தவறி நீங்கள் 2 வீலர் உள்ளுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பார். அவர் அதட்டுவார் உங்களை. இருப்பார், இங்கே நிறுத்தாத, அங்கே நிறுத்துன்னுவார். உங்களை கொஞ்சம் மிரட்டுவார். நீங்களும் நல்லா ஃபுல் ஸ்லீவ் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன எப்படி வேணாலும் இருக்கலாம், சூட்டே போட்டு போகலாம் நீங்கள் 2 வீலரில். அவன் என்ன பண்ணுவான்? உங்களை நிறுத்த மட்டும் கிடையாது, மிரட்டுவான். காரில் போனீங்கன்னா இன்னும் மோசம். என்னையா உனக்கு இவ்வளோ பெரிய காரை கொண்டாந்து இங்கே வந்து நிறுத்த பார்க்குறிய அப்படின்னு திட்டுறான் ஒருத்தனை. நம்மளும் திட்டுறான். அவனுக்கு அவன் பேர் என்னங்க? சத்தமாக சொல்லுங்களேன். புரிச்சுக்கிட்டீங்க இப்போ. ராஜா ரொம்ப ஹம்படுமா. அவனுக்கு பேர் என்னங்க? வாட்ச்மேன். அவனுக்கு என்ன இருக்குங்க? இருக்குல்ல, பயன்படுத்துறானா? பொறுப்பு இருக்கு. அவன் பொறுப்பு என்ன? 2 வீலர்னா ஒரு இடத்துல நிறுத்தணும், கார்னா ஒரு இடத்துல நிறுத்தணும், ஒழுங்கா இருக்கணும், இல்லாட்டி அவனுக்கு வேலை போயிடும். இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பெயரை நம்ம என்ன பண்றோங்க? லைட்டா எடுத்துக்கிறோம். நம்ம இங்க ஜெபத்துக்கு வரும்போதோ ஜெபத்துக்கு போகும் பொழுதோ இல்லாட்டி ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு ஐக்கியத்தோட இருக்கிறோமோ, நான் யாருங்க? தேவனுடைய பிள்ளை. கை தூக்கிடுறோம். கரெக்ட் தானே? ஒரு அல்லேலூயா போடணும்னா போட்டுடுறோம். கரெக்ட் தானே? ஆனால் இந்த அதிகாரத்தை நான் இன்னும் பயன்படுத்தலை, எனக்குள்ள சேர்த்துக்கல. இந்த அதிகாரம் வந்தாதான் இந்த பொறுப்பும் வரும். இந்த அதிகாரம் வரலன்னா இந்த பொறுப்பு ஓடாது. புரியுதுங்களா? அந்த வாட்ச்மேனை அந்த ப்ளூ ஷர்ட்டு ஒரு பிளாக் பேண்ட்டு அதை எடுத்துட்டு இப்போ ஒரு கலர் ஷர்ட்டை இல்லாட்டி இப்போ ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டாருன்னா அவருக்கு நீ யார் யான்னு நீங்கள் கேட்பீங்க. கரெக்ட் தானே? அதிகாரம் ஸ்ட்ரெயிட் அவுட்டு. அவர் பொறுப்பும் ஒன்றும் செய்ய முடியாது.
அவர் அந்த யூனிஃபார்மில் இருக்கிறதுனால நீங்கள் மதிக்கிறீங்க. ஸோ நீங்கள் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு அதிகாரம் இருக்குது. ஸோ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் போகிற சூழ்நிலைனாலும் சரி, உங்களுடைய வேலைனாலும் சரி, நீங்கள் மற்ற உறவுகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த பெயரின் நிமித்தம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அதிகாரமும் பொறுப்பும் உண்டு. சரிங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இன்னும் 2-3 பொறுப்பு நம்ம இப்போ 2-3 பெயர் ஆண்டவர் கொடுக்குறத நம்ம பார்க்கலாமா? ரைட், பார்க்கலாம். இப்போ யோவான் 13வது அதிகாரம் மொத்தத்தையும் வாசிக்க வேண்டாம். நான் எந்த வசனம் வாசிக்கணும்னு சொல்கிறேன், நீங்கள் வாசிங்க. 4வது 5வது வசனம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு டவல் எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, இடுப்பில் கட்டிக்கிட்டு சீஷருடைய கால்களை கழுவுவதற்கு ஆரம்பிக்கிறாரு. அப்போ பேதுருக்கும் அவருக்கும் ஒரு பேச்சு நடக்குது. 6, 7, 8 வாசிக்கிறீங்களா? 9. அப்புறம் அடுத்ததுங்க, பத்தாவது. ஸோ என்ன ஆகுதுனாங்க, இயேசு கிறிஸ்து பேதுரு கையில் வர்றாரு. பேதுரு, நீங்கள் பேதுரு பார்த்தீங்கன்னா, பேதுரு, தோமா எல்லாம் நம்ம மாதிரி தான். அவங்க பாதி நேரம் குழம்பி போயிருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் குழம்பி போய் இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் கால் கழுவிட்டு வர்றாரு. பேதுருக்கு வந்த உடனே, ஐயோ நீங்கள் என் காலை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லிடுறாப்புல. பேதுரு அது சொன்ன பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உன் காலை நான் கழுவலை அப்படின்னா என்னுடைய உங்ககிட்ட எனக்கும் ஒன்றும் பங்கில்லைன்ட்டார். ஐயோ அப்போ என்னை குளிப்பாட்டிருங்கன்ட்டார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், அட குளிப்பாட்டுறதை பற்றி அது நீ வீட்டில் பண்ணிக்கோ, நான் இங்கே உன் காலை தான் கழுவ வந்திருக்கேன் அப்படின்றாரு. இன்னும் பேதுருக்கு புரியல. பிறகு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 13வது வசனம் சொல்லுங்க. 12:13. அப்படியே வாசிங்க. 14, 15, 16. சரி, ரைட். ஸோ இப்போ இதில் என்னன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் எஜமான், நீங்கள் எனக்கு வேலை செய்கிற ஆட்கள், நானே உங்கள் கால்களை கழுவுறேன் அப்படின்னா நீங்களும் என்ன செய்யணும், இதே மாதிரி மற்றவர்களுடைய கால்களை கழுவணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல, அந்த பாகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, எனக்கு நீங்கள் போதகர்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்கீங்க, எனக்கு ஆண்டவர்னு சொல்லி ஒரு பேரை வச்சுருக்கீங்க.
அப்படிப்பட்ட நானே என்ன பண்றேன், உங்க கால்களை கழுவுறேன். அப்போ நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய குடும்பத்தில், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் போதகராக இருக்கலாம், நீங்கள் எஜமானாக இருக்கலாம், நீங்கள் பெரிய புள்ளியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் ஒரு வேலைக்காரன். ஊழியக்காரன்னா அது ரொம்ப ஒரு பந்தாயிருது இல்லை, ஊழியக்காரன்னா அது கொஞ்சம் ரொம்ப மதிப்பாயிருது. ஏன்னா நம்ம எல்லாம் மதிப்பாக வச்சுருக்கோம் ஊழியக்காரன், அது சந்தோஷம்தான். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறது ஊழியக்காரன்னா வேலைக்காரனை சொல்கிறார். எல்லாருமே மற்றவங்களுக்கு நம்ம வேலைக்காரனாக தான் இருக்கிறோம் ஆக்சுவலாக. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, சிலர் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மனசில் நான் ஒரு நல்ல வேலை, நான் ஒரு பெரிய வேலை, இவர் ஒரு சாதாரண வேலை, அதனால நான் அவங்கள இழிவாக நான் ட்ரீட் பண்ணலாம். ஆண்டவர் அது முடியாதுன்றார். நான் எப்படி உங்களுடைய கால்களை கழுவுறேனோ, நீங்கள் மற்றவங்களுடைய கால்களை கழுவுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும்ன்றார். நீங்கள் என்னை பார்த்து போதகர்னு சொல்கிறீங்க, நான் அதே ஆமாம் கரெக்டு, நான் தான் போதகர், ஆனால் நான் உங்கள் கால்களை கழுவுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் என்ன பெயர் வச்சுருக்கார் ஆண்டவருடைய, அவர் கூட இருந்தவங்களுக்கு என்ன பெயரை வச்சிருக்காரு? வேலைக்காரர். ஊழியக்காரர் நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் எனக்கு வேலைக்காரர் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலைக்காரர். ஸோ வேலைக்காரன் சொல்லி ஒரு அதிகாரம். அப்படின்னா என்ன அதிகாரம் அது? மற்றவங்களுடைய கால்களை கழுவுறதுக்கு. இப்போ புரியுதுங்களா? தலைகளை போயிடுச்சுல. இது ஒரு பொறுப்பும் உண்டு. இன்னைக்கு என்னுடைய நடத்தையில், என்னுடைய பேச்சில் அது ஏற்ற மாதிரி நான் நடக்கணும். எல்லாருமே நான் பார்த்துட்டேன், இது நம்ம ஊர் கலாச்சாரம். அது எல்லாருமே யாரையாவது ஒருத்தரை மிரட்டணும்னு வச்சுருக்காங்க. அது பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தரை கீழ்த்தனமாக பேசணும்னு வச்சுருக்காங்க எல்லாருமே. அப்படி யாரோ ஒருத்தரை கீழ்த்தனமாக பேசினாதான் எனக்கே திருப்தி வருது. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அப்படி இல்லைன்றார். நீங்கள் மோட்சத்துக்கு போன பிறகு எல்லாமே நீங்கள்லாம் எல்லாருமே ஒரு லெவல். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும் இல்லையா? நம்புறீங்கள? என்னங்க யோசிக்கிறீங்க? நீங்கள் யாரை உதைச்சிங்களோ அவரும் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு. யாரை திட்டினீங்களோ, இழிவாக பேசினீங்களோ, அவரும் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு. ஸோ நான் தேவனுடைய வேலைக்காரன் அப்படின்னு நான் பேர் வாங்கிட்டேன் அப்படின்னா அது ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கணும். சரி, இன்னொரு பேரை பார்க்கலாமா? லூக்கா 14வது அதிகாரம். லூக்கா 14 26 27வது வசனம், 33வது வசனம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன பேர் கொடுத்துருக்காரு சொல்லுங்களேன்? என்ன பேர்? இங்கே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக இருக்கிறீங்க? எல்லாரும் கை தூக்குறீங்களா? கொஞ்சம் 1-2 பேர் யோசிக்கிறீங்க. ரைட், நம்ம சபை பரவாயில்ல, எல்லாருமே தைரியமாக கையை தூக்குறோம். நீ என்ன அர்த்தம் தெரியுமா? இது பின்பற்றுகிறன்னு லைட்டாக சொல்லிட்டீங்க. இதில் நீங்கள் ஆண்டவருடைய நான் சீஷராக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மித்தது எல்லாமே முக்கியம் இல்லை. என் குடும்பம் கூட முக்கியம் இல்லை, என்னுடைய கணவர் கூட முக்கியம் இல்லை, என் மனைவி கூட முக்கியம் இல்லை, என் பிள்ளைங்க கூட முக்கியம் இல்லை. அவங்கள வெறுக்க வேண்டியதில்லை. ஆனால்
எல்லாத்திற்கும் மேலாக என்னுடைய ஆண்டவர் எனக்கு முக்கியம். நான் அவருடைய சீஷன். ஐ ஆம் a disciple. நான் சொல்லிங்க, இந்த வசனம் சொல்லுது. கரெக்ட் தானே? வாசிங்களா? அதை திருப்பி வாசிக்கலாம் யாராவது, அந்த முதல் வசனம் மட்டும், 26வது வசனம். ஸோ என்ன ஆயிடுதுனாங்க, எனக்கு இருக்கிற சொந்தம் பந்தம், எனக்கு இருக்கிற உறவுகள் எல்லாமே அவருடைய ஆட்சிக்கு அடியில் வருது. ஃபஸ்ட்டு அவர் என்னுடைய ஆண்டவர், ஃபஸ்ட்டு வந்து அவர் என்னுடைய எஜமான், அவர் எனக்கு எல்லாமாக இருக்கிறார். அதுக்கு அடியில் தான் மித்ததெல்லாம். இது ஏன் இந்த தெளிவு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய பெயர், நான் ஒரு சீஷர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கை தூக்கணும். அந்த சீஷர்ன்னு சொல்லும் போது என்ன ஆயிடுதுங்க, ஒரு அதிகாரம் வந்துடுது. ஏன்னா அவருடைய சீஷர்னால அவரை பின்பற்றுகிறவர் மட்டும், பிரதர் சொன்னது மட்டும் இல்லை, அவர் பின்பற்றுகிறவன், அதோட அவருடைய அதிகாரம் எனக்கு வந்துடுது. அவர் எனக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம், அவருடைய சீஷராக இருக்கிற அந்த அதிகாரம் எனக்கு வந்துடுது. அதே சமயத்தில் என்னுடைய பொறுப்பு என்ன, மித்தது எல்லாத்தையும் கொண்டாடுறது. என்ன ஆயிடுதுனாங்க, நிறைய டைம் நம்ம வந்து எனக்கு எது சௌரியமோ அதை நான் என்ன பண்ணுவேன், அதை லைனில் வச்சுக்கிறேன். எது சௌரியம் இல்லையோ ஆண்டவர் வந்து அது உள்ளுக்குள்ள எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் எனக்குன்னு ஒரு பேரை கொடுத்துருக்காரு. அது என்ன, சீஷன். அந்த சீஷன் என்ற பெயர்னால அஃப்கோர்ஸ் அதிகாரம் உண்டு, பொறுப்பும் உண்டு, பொறுப்பும் உண்டு. சரி, அடுத்தது நம்ம பார்ப்போமே. மத்தேயு 25, மத்தேயு 25 இதில் பார்த்தீங்கன்னா 14வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் வந்து ஒரு இதை சொல்கிறார். ஒரு 2-3 வசனம் மட்டும் வாசிக்கலாம். 14-15, மத்தேயு 14-15. சரி, இந்த ஃபுல் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எஜமான் வந்து தன்னுடைய வேலைக்காரரை கூப்பிட்டு ஒருத்தனுக்கிட்ட 5 கொடுக்குறாரு, இன்னொருத்தக்கிட்ட 2 கொடுக்குறாரு, இன்னொருத்தக்கிட்ட 1 கொடுக்குறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அந்த வசனத்தில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ ஆண்டவர் இந்த 5, 2, 1 கொடுத்துட்டு யார்கிட்ட கொடுக்குறாரு, யார்கிட்ட கொடுக்குறாருங்க, தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட. ஊழியக்காரர், கரெக்டு. நம்ம ஊழியக்காரன் எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள்லாம் வந்து ஊழியக்காரர்னா அது ஒரு நல்ல லெவலுங்க. வேலைக்காரர்னு சொன்னால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு ஏறும். கரெக்ட் தானே? வேலைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் எதுக்கு கொடுக்குறாரு, அந்த அவர் போகிறார், ஊருக்கு போகிறாரு, ஜஸ்ட் கொடுத்துட்டு போகிறாரு. பயன்படுத்தணும், பொறுப்பாக வந்து கொடுக்குறாரு. ஒரு அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. என்ன அதிகாரம், நீங்கள் என்னுடைய வேலைக்காரரை இருக்கிறதுனால நான் இந்த 5 கொடுத்துருக்கேன், இந்த 2 கொடுத்துருக்கேன், இந்த 1 கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்கள் வேலைக்காரர்னு சொல்லி ஒரு பெயர் வாங்கினதுனால இதை கொடுத்துருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் கொடுத்துட்டு அதோடு சேர்த்து ஒரு பொறுப்பை எதிர்பார்க்குறார். அவர் அப்படியே போயிட்டு வர்றாரு. திருப்பி எஜமான் திருப்பி வரும்போது 5 வச்சிருக்கிறவன் 10 ஆக்கிடுறான், 2 வச்சிருக்கவன் 4 ஆக்கிடுறான். 1 வச்சிருக்கவன் என்ன பண்ணான், 10 காரியம் யோசிச்சுட்டான். அவன் ரொம்ப பெரிய புள்ளி. அவன் ரொம்ப யோசிக்கிறவங்க வந்து ரொம்ப டேஞ்சர் தான். கண்ணை மூடி ஆண்டவர் எனக்கு இது கொடுத்தாரு, நான் இதை செய்கிறேன், நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல,
இந்த அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. இந்த 5 வாங்கினான் பார்த்தீங்களா முதல்ல, அவன் போய் எதுலேயோ போய் ஒரு பிஸ்னஸில் போட்டுக்கிட்டு அது ஏதோ ஒரு எரிஞ்சு போச்சு அப்படின்னா அவன் என்ன இருக்கும், திருப்பி வந்த பிறகு சொல்லியிருப்பான், ஆண்டவரே நான் போனேன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை பண்ண ஆரம்பித்தேன், எப்படியாவது 5 வந்து 10 ஆக்கணும்னு சொல்லி அது அப்படியே எரிஞ்சு போச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் நான். ஆயிருக்கலாமா? ஆயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யார்கிட்ட ரொம்ப கடுப்பாக இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஒன்றை வச்சு மூடி பொத்தி பாதுகாப்பாக இருந்தான் பாருங்க, அவனை வந்து வெட்டியே சாச்சிட்டார். ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லைங்க. ஆண்டவர் இது ஒன்று தான் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, பத்திரமா வச்சிருக்கேன், கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கேன், எதுக்குன்றாரு. ஆண்டவர் எனக்கு இன்னொரு பேரை கொடுத்துருக்காரு, வேலைக்காரன்னு மறுபடியும் ஒரு பேரை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த வேலைக்காரன்னு பேர் கொடுக்கும்போது ஒரு 5 ஒரு 2 ஒரு 1 கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், இவ்வளோ ஒன்று தானேன்னு, இது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் உணர்த்துறாரு, இது உனக்கு நான் கொடுத்துருக்கேன். சில டைம் நீங்கள் சிஸ்டர்ஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஆஃப்டர் ஆல் நான் வந்து இந்த ஒரு அரை மணி நேரம் என்னால் வந்து 1 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ண முடியுது, இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த ஒன்றை நீங்கள் பிளெஸ் பண்ணுறீங்க. ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஒரு வேலைக்காரியாக நீங்கள் செயல்படுத்துறதுக்கு அதை பொறுப்பாக கொடுத்துருக்காரு. நீங்கள் இங்கே வந்து ஜெபிக்கும் போது அந்த அதிகாரத்தின் பேரில் உங்கள் பொறுப்பில் நீங்கள் ஃப்ளோ பண்ணுறீங்க. அது ஒரு பெரிய காரியம், அது அவருக்கு பிரியம் உள்ள ஒரு காரியம். ஸோ நான் என்ன எனக்கு பேரை நான் ஏற்றுக்கிறேனோ அந்த பெயருக்கு ஒரு பொறுப்பு உண்டு, மறக்கக்கூடாது, நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. இன்னும் ஒரு பேசேஜை மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம். 1 பேதுரு 2 அதிகாரம். 1 பேதுரு 2 அதிகாரம். இந்த 4வது 5வது வசனம் வாசிங்களேன் யாராவது. இப்போ பாருங்க, இப்போ நல்லா கவனிங்க. ஜீவனுள்ள கல் முதல்ல யாருங்க? ஃபர்ஸ்ட் யாரு? இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் என்ன பேருங்க? இது பயங்கரமான பேர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீங்களும் நானும் யாரு? ஜீவனுள்ள கற்கள், லிவிங் ஸ்டோன்ஸ். கல் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சாதாரண கல். ஒன்று வீடு கட்டுவோம், இல்லாட்டி யாராவது மேலே தூக்கி அடிக்கிறதுக்கும் நம்ம பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம் நம்ம. ஆனால் ஜீவனுள்ள கற்கள் அது என்ன பாருங்க அந்த வசனத்தில், ஆவிக்குரிய மாளிகை. ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் ஹவுஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஆவிக்குரிய மாளிகையை ஆண்டவர் வந்து கட்டுறாரு. யார் மூலமா? நம்ம மூலமா. இயேசு கிறிஸ்து வந்து ஆஃப்கோர்ஸ் அவர் தான் முதல் ஜீவனுள்ள கல். ஆனால் நமக்கும் அந்த அந்தஸ்தை கொடுக்குறாரு. we are also a living stones. நமக்கும் அந்த ஜீவனுள்ள கற்கள். இன்னும் நீங்கள் கீழே போனீங்கன்னா 9வது வசனம் யாராவது வாசிங்க. பார்த்தீங்களா என்னெல்லாம் பேர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் எல்லாம் பெரிய ஆளுங்க பண்ணீங்க. கரெக்டா? ரொம்ப யோசித்து என்ன மாடி போய் தலையாட்டுறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்க அவர் எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம புரிய வைக்குது. அதை நம்ம ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காம இருக்கிறதும் நம்முடையது. சில டைம் நம்ம காதுகள்லாம் அப்படியே மந்தமாக இருக்கும்.
இருக்கிற அனுபவத்தினால, இருக்கிற பிரச்சனைகள்னால அப்படியே மந்தமா ஆண்டவர் வச்சு, நம்ம ஆண்டவர் சொல்றத கேட்க முடியாம மந்தமா இருக்கோம். ஆனா இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்குன்னு வச்சிருக்காரு அவர். ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து. கடைசி 11-12 வசனம் வாசிங்க. அந்நியர்களும், ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு அந்நியர் தான் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் மோசமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து நீ பரதேசி தான் அப்படின்னு சொல்லுங்க. ஆங்கிலத்தில் ஒரு அழகான வேர்டு இருக்கு, சரியா? நல்ல வார்த்தை இருக்கு, பில்கிரிம்ஸ் அப்படின்னு இருக்கு. பில்கிரிம்னா என்ன? ஊரா இந்த சொல்லுவாங்க இல்லையா, நான் இந்த 10 கோயில் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஊரா போவாங்க 10 கோயிலை பார்க்கறதுக்கு. அவங்க தான் பில்கிரிம்ஸ், பரதேசி இல்லையா? எல்லா இடத்துக்கும் போறாங்க, ஊரா போறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க, வாசிங்க இப்போ. ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. என்ன ஆயிருதுங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு பரதேசியா இருக்கிறதுனால மாம்ச இச்சைகள் என் கிட்ட வரக்கூடாது. என்னுடைய பொறுப்புல அது ஃப்ளோ ஆயிருது. இந்த அதிகாரம் நான் பார்க்கும், என்னுடைய பெயர் பரதேசின்னு வரும் பொழுது நான் ஆண்டவருக்காக இருக்கேன், உலகத்துக்காக இல்லை, அந்த அதிகாரம் வந்துடுது. இந்த பக்கம் மாம்ச இச்சைகள் என் பக்கத்துல வராது. அப்புறம் வாசிங்க 12வது வசனம். ஸோ இதில் என்ன ஆகுதுங்க, எனக்கு மூலமா என்னுடைய பொறுப்பு கணக்கில் எப்படி வரும் அப்படின்னா நற்கிரியைகள். நீங்க ரொம்ப சாதாரணமா ஒரு காரியத்தை நீங்க சொல்லலாம், யோசிக்கலாம். நீங்க காய்கறி கடையில போய் நீங்க வாங்குறீங்க, நன்றின்னு சொல்றீங்க பாருங்க, அது ஒரு நற்கிரியை தான். நம்ம என்ன யோசிக்கிறோம், நான் 1 லட்சம் ரூபாய் எங்கேயாவது கொடுத்தா அது நல்ல ஒரு நற்கிரியை அப்படின்னு யோசிக்கிறோம் நம்ம. அது கிடையாது. 1 லட்சம் கொடுக்குறவனுக்கு 5 லட்சம் கொடுத்துருக்கலாம், நான் 1 லட்சம் தான் கொடுக்குறான் அவன். புரியுதுங்களா? நீங்க ஒரு சின்ன காரியத்தை நீங்க செய்தா கூட அது ஒரு நற்கிரியை. நான் அடிக்கடி யோசிக்கிறது, தேங்க்யூ, நன்றி, காட் பிளஸ் யூ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும்போது அது ஒரு நற்கிரியை தான். ஒரு சின்ன காரியம் பண்றது கூட நற்கிரியை தான். ஆனா அதுக்கு ஒரு மனசு நமக்கு தேவை இல்லையா? நான் இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கேன், நான் ஒரு பரதேசியா இருக்கிறேன், அவருக்குன்னு ஒரு பரதேசியா இருக்கிறேன். இந்த உலகத்துல எனக்கு உண்டான சமயத்துல நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். அந்த நற்கிரியைகள் என் மூலமாக வளரணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கான்ஸ்டன்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு சின்ன காரியம் பண்ணலாமா, நல்லது பண்ணலாமான்னு. பெரிய காரியம் வேண்டாம், பெரிய காரியத்தை நம்ம பார்க்க வேண்டாம், சின்ன காரியம் பார்த்தா போதும். ஆனா அதன் மூலமாக நல்லா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்பட வேண்டும். சரி, நான் முடிச்சிட்டேன். நல்லா கவனிங்க, உங்க பைபிளை பார்க்க வேணாம். நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கடைசியா அந்த கேள்விக்கு வரேன் நான். ஒருத்தரை பார்த்து நீங்க யாருன்னு உங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர் கரெக்டா அடிக்கிறாரு. சரி, இப்போ நான் அடுத்தது அப்படியே மாத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் உங்களுக்கு என்ன பேரை கொடுத்துருக்காரு அப்படின்னு உங்க ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எல்லாம் ஒண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். வேலைக்காரன். நான் தேவனுடைய வேலைக்காரன், நான் தேவனுடைய சீஷன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஜீவனுள்ள கல், நான் ஒரு பரதேசி.
ஆண்டவருக்கு வாழ்கின்ற ஒரு பரதேசி. ஒரு அதிகாரம் உண்டு, ஒரு பொறுப்பு உண்டு. ஏற்கனவே நான் ஒரு தடவை நான் பேசியிருக்கேன் அதை பற்றி. நம்ம அதிகாரத்தை சிறுசுப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் நமக்குன்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய காரியம். அது இன்றைக்கு நம்ம பெரிய பெரிய காரியத்தை பற்றி நம்ம ஜெபிக்கலாம். எப்படி நம்முடைய மனசில் அவர் கொடுத்த அதிகாரத்தை ஃபுல்லாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மலை போல இருக்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மலையை நீங்க சொல்லலாம். அந்த மலையே என்ன ஆகுமா? நிலை பெறும். ஸோ என் பேர் என்ன, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த தெளிவுக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நான் ஆண்டவருடைய சீஷன்னு சொன்னாலே கப கப கபன்னு எல்லாம் வருது. நான் ஆண்டவருடைய வேலைக்காரன் சொன்னால் இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட் வருது. அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஏமா நான் உங்ககிட்ட இந்த பேரை கொடுத்தேன், என் பேரை வச்சு நீ என்ன பண்ணான்னு கேட்பாரு. ஆனால் அதிகாரத்தின் பேரில் காமிக்கலையே உன் வாழ்க்கையில், பொறுப்பில் காமிக்கலையே உன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலையே. அதை நம்ம முழுவதுமாக மனசில் ஏற்றுக்கொண்டாதான் அதிகாரம் வரும், பொறுப்பு வரும். ரெண்டு ஒன்றா ஃப்ளோ ஆகும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவருடைய பேரை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா, உண்மையாக மனசளவில் அவருடைய பெயரை, அவர் கொடுத்துருக்க பெயர் ஆண்டவருடைய வேலைக்காரன், ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சீஷன் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னாலே போதும். முழு மனதோட ஏற்றுக்கிட்டா ஆண்டவர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்க காத்திருக்காரு. அப்போ நமக்கு உள்ளத்தில் மனசில் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி ஒரு ஃப்ளோ வருங்க. ஆவியானவர் நம்ம மூலமாக ஃப்ளோ பண்ணுவார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே இன்றைக்கு அட்லீஸ்ட் நான் இந்த 3 நான் ஏற்றுக்கிறேன். நான் உம்முடைய பிள்ளை, நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்முடைய சீஷன், நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்முடைய வேலைக்காரன், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம ஒரு கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய சீடராக இருக்கிறேன், நான் தேவனுடைய வேலைக்காரன். Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Master. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களுக்காக சிலுவையில் மரித்தது மட்டும் கிடையாது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை நீங்கள் தயார் பண்ணதுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உம்முடைய நீங்கள் எங்களுக்கு சூட்டின பெயரின் மூலமாக கொடுத்ததுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த இந்த பெயரை இந்த காலை வேளையில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். முழு மனதோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த பெயர் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த பெயரை ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த அதிகாரத்தை முழுவதுமாக புரிந்து அந்த அதிகாரத்தின் பெயரில் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் அந்த பெயரின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய சீஷனாக, உம்முடைய வேலைக்காரியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக நாங்கள் செயல்பட எங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து அந்த பொறுப்புகள் மூலமாக நற்கிரியைகளும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே பிள்ளைகளாக உம்முடைய
ராஜ்யம் எங்களுடைய பகுதியில் வருவதற்கும் எங்களுடைய குடும்பத்தில் வருவதற்கும் ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து எங்களுக்கு வழி நடத்தும் ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்தும். நீங்கள் அழைப்புக்கு ஆண்டவரே நாங்கள் இணங்கி ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தையும் பெற்று செயல்பட நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பும் நம் அனைவரோடும் கூட இன்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. Amen. Amen. God bless you. God bless you.